பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகை நூர் மலாஃபிகா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு 37 வயசு ஆகுது. இவங்க சிஸ்கியன் உட்பட்ட பல்வேறு படங்கள்ல நடிச்சிருக்காங்க. மேலும் வால்க்மேன், டெக்கி சாந்தி, ஜஹன்யா உபயா அப்படின்னு சொல்லிட்டு பல வெப் சீரிஸ்லயும் நடிச்சிருக்காங்க. அது கூடவே சேர்ந்து நடிகை கஜோலுடைய நடிப்புல வெளியான தி ட்ரையல் வெப் தொடர்ல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்ச நூர் மலாஃபிகா தாஸ் மிகவும் பிரபலமானாங்க. அண்ட் இவங்க சினிமா துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி கத்தார் ஏர்வேஸ் விமான நிறுவனத்துல விமான பணிப்பெண்ணா வேலை செஞ்சிருக்காங்க. அசாம் மாநிலத்தை சேர்ந்த இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல தனியா வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய வீடு ரொம்ப நாளாவே பூட்டி இருக்கு அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்ல இருந்து ஏதோ ஒரு மாதிரி ஒரு துர்நாற்றம் வருது அப்படின்ற ஒரு காரணத்தினால அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, உடனே போலீஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணதுமே அவங்க தகவல் எல்லாம் அறிஞ்சு உடனடியா வந்து வீட்டோட கதவையெல்லாம் உடைச்சு பார்க்கும்போது தான் ஒரு அதிர்ச்சியான செய்தி அப்படின்றது காத்துட்டு இருந்தது தெரிய வந்திருக்கு. என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க நடிகை மலாஃபிகா தாஸ் உயிரிழந்த நிலையில பிணமா மீட்கப்பட்டிருக்காங்க. போலீஸ்காரங்க அவங்களுடைய உடல் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடத்தப்பட்ட விசாரணையில என்ன தெரிஞ்சிருக்குன்னா, மலாஃபிகா தாஸ் தற்கொலை தான் செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்ப வெளியாயிருக்கு. பூட்டிய வீட்ல இந்த மாதிரி நடந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத தான் இப்ப வரைக்கும் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க.